திருக்குறள் வான் சிறப்பு மழையின் பலன். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த அஞ்சு குறளுக்கு பொருள் பார்த்துட்டோம். இப்போ 6வது குறள். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இப்போ விசும்பின் அப்படின்னாலே தேவலோகம், மேகம், வானம், செருக்கு, வீம்பு, திசை, இத்தனை அர்த்தம் இருக்கும். இந்த இடத்துல மேகம். துளி வீழின் அல்லால், துளின்னா திவலை, தெவலை கொடுங்கன்னு கேட்குறோம்ல, அதான் திவலை. சொட்டு, ஒரு சொட்டு மழை இல்லைப்பா சொல்கிறாங்களா, அதுதான் சொட்டு மழை. சிறிதளவு நஞ்சு. பெண் ஆமை, பெண் ஆமைக்கு துளியின் பேர். அப்போ விசும்பின் துளி வீழின் அல்லால், மேகத்திலேருந்து மழை ஒரு துளி கூட பெய்யலை அப்படின்னா மற்ற அங்கே என்ன பசும்புல் தலை காண்பரிது. பசும்னா பசும்புல், புல்லுங்கிறது வந்து கால்நடைக்கு உணவு. இழிவு, பனை, தென்னை, புளி, இதுக்கெல்லாமே புல்லுன்னு சொல்லுவாங்க. புல்லை தின்னும் மாடு போல புளியை தின்னும் ஓனாய் உதவலியே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ தலைன்னு சொல்கிறாங்க. என்னது? பசும்புல் தலை காண்பரிது. இந்த தலை அப்படின்னு சொன்னால் சிரம், முதல். அவன்தான்ப்பா தலை அப்படின்னா முதல் ஆள்னு அர்த்தம். சிறந்தது, வானம், இடம், உயர்ந்தோன், தலைவன், உச்சி, நுனி, முடிவு, ஒப்பு, ஆள், மண்டையோடு, இப்படி அர்த்தம் இருக்குது. தலை இருக்க வாள் ஆடலாமா? தலைக்கு தலை பெரியத்தனம், உலைக்குத்தான் அரிசி இல்லை. தலை சுழன்றவனுக்கு உலகமும் சுற்றும். தலைகீழாக நின்றாலும் கூடுகிற காலம் வந்தால்தான் கூடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது. இதெல்லாம் பழமொழி. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. ஒரு மனிதர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்காங்க, சான்றோராக இருக்காங்க, அவங்க தரம் தாழ்ந்து போனால் அவங்க தலை முடியிலேருந்து கீழே ஒரு மாதிரி அவங்களுடைய மரியாதை கீழே இறங்கி போயிடும். காண்புனா காட்சி, காணுதல் நம்ம பார்க்குறோம். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது.